கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் அனுக்கிரகமும் இப்போதும் எப்போதும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. ஆண்டுடைய பெரிதான இரக்கத்தினாலும் தேவனுடைய தயவினாலும் நல்ல இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தின் மூலமாய் மீண்டும் உங்களோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் ஒரு முறை கோயம்புத்தூருக்கு நம்முடைய ஊழியத்தை சார்ந்த பாஸ்டர் துரை அவங்களுடைய ஊழிய ஸ்தலத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் தங்கி இருக்கிற இடம் அவங்க வீடு பக்கத்துல, ஆலயம் அடுத்த தெருவுல. அந்த ஊழியக்காரருடைய வீட்டுக்கும் ஆலயத்துக்கும் இடையிலே ஒரு மெயின் ரோடு. அந்த ரோட்டிலே ஒரு வளைவு இருக்குது ஒரு தெருவுக்கு. அந்த வளைவுல திரும்பி தான் அந்த தெருவுல போனா முதல் எடுத்தோடு ஊழியக்காரருடைய ஆராதனை ஸ்தலம். அப்ப அந்த வீட்டுக்கும் அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கும் அதிகபட்சம் போனா ஒரு பர்லாங்கு தூரம் தான். ஒரு பர்லாங்குன்னா 1 கிலோமீட்டர்ல 4 4 பர்லாங்கு சேர்ந்தது 8 பர்லாங்கு சேர்ந்தது 1 கிலோமீட்டர். இது ஏறத்தாழ 1 முதல் 1.5 பர்லாங்கு தூரம் தான் வீட்டுக்கும் அந்த ஜெபஸ்தலத்துக்கும். இடையில பார்த்தா அந்த ரோட்ல டர்ன் பண்ற இடத்துல ஒரு விக்கிரக ஸ்தலம் இருக்கு, ஒரு கோயில் இருக்கு. அந்த விக்கிரக ஸ்தலத்துல பாக்குறேன் ஒரு அம்மா காலையில வந்து அங்க இருக்கிற பைப்பை திறந்து டியூபை போட்டு அந்த கோயில் முழுவதும் தண்ணியை பீச்சி அடிச்சு நல்ல இடுப்பு வளைய உட்காந்து அந்த அவங்களே பீச்சி அடிச்ச தண்ணியெல்லாம் நல்லா கூட்டுறாங்க. கூட்டிட்டு அந்த பெரிய படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டெல்லாம் கழுவுறாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பெண் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசுக்குள்ள இருக்கும். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக குனிந்த வண்ணமாகவே இருந்து பெரிய பெரிய கோலம் போடுறாங்க. இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கூட்டி குப்பை பெருக்கி அள்ளி அதுல தண்ணி அடிச்சு எல்லாம் நல்லா கழுவி விட்டு அப்புறம் அது கோலம் போட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கோவில் பூசாரி அங்க வர்றாரு. கோவில் பூசாரி வந்து அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சி அந்த விக்கிரகங்கள் மேல இருக்கிற பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு அவர் அந்த வேற பூக்கள் போடுறார். இதெல்லாம் நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். இப்ப நல்லா கவனிக்கணும், இதுல அந்த பூசாரி மாத்திரம்தான் அந்த கோவிலுக்கு உரியவர். அவருக்கு நிவாரணம் உண்டு, வருமானம் உண்டு. ஆனா அந்த தண்ணி தெளிக்கிற, கூட்டுற, அந்த குப்பைகள் அள்ளிட்டு இருக்கிற, வந்து கோலம் போடுற இந்த தாயாருக்கும் இந்த சகோதரிகளும் அவங்க வேலையாட்கள் கிடையாது. அவங்க அது ஒரு புனித ஸ்தலமா நினைச்சு கடவுளுக்கு செய்யற தொண்டு அப்படின்ற பேர்ல அது செய்யறாங்க. இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது. நான் அதை விசாரிச்சப்போ வாரத்துக்கு 4 நாள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க தவறாம அதை பண்றாங்க. இன்னைக்கும் பல வழிபாட்டு ஸ்தலங்கள்ல பலர் தங்களுடைய ஜீவனையே பலனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல அந்த ஒரு உக்கிரானத்தமும் இன்னைக்கு இல்லை. நான் சொல்லுவது இயேசுவின் வல்லமை ஊழியத்தை குறித்து மட்டும் கிடையாது. யாருக்கும் எந்த ஊழியத்தை குறித்தும் பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சி, பெரிய ஒரு பாரம் இன்றைக்கு கிடையாது. இது அப்படியே கழுதை தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையா இந்த தரிசனம், இந்த பாரம், இந்த சிந்தை, இந்த கவலை, இந்த கண்ணீர், இந்த துயரம், பொறுப்படுத்தல், அதை ஏற்றுக்கொள்ளுதல், ஏதாவது செய்தல், தன்னை அர்ப்பணித்தல், ஓடி வந்து கைலாகு கொடுக்குதல்,
இதெல்லாம் இன்னைக்கு இல்லாததுனால தேவனுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன ஊழியத்தை கூட இன்னைக்கு நிறைய பேர் செய்வது கிடையாது. இதுல உண்மையான ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். என்னைக்கு ஊழியக்காரனை குறித்தோ அல்லது அந்த ஊழியக்காரன் செய்கிற ஊழியங்களை குறித்தோ எந்த பொறுப்பும் இல்லாம நம்ம போறோமோ, அன்னைக்கு நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகி வந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம நம்ம விலகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். தெரிந்து கொள்ளணும். கோயிலுக்கு வர்ற எல்லாரும் ஒரு நாள் கோவிலை விட்டு சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. ஊழியத்துக்கு வர்ற எல்லாருமே ஊழியத்தை விட்டு ஒரு நாள் போயிடுவாங்க. ஆனா அந்த ஊழியம் அங்கேயே இருக்கும், அந்த சபை அங்கேயே இருக்கும். அது ஒரு நாள் போகாது, ஒரு நாள் போகாது. ஆனா அந்த இருக்கிறவர்கள், நடத்துகிறவர்கள், பங்கு பெறுகிறவர்கள், அப்புறம் செய்தி கேட்கிறவர்கள், இவங்க எல்லாம் வருவாங்க, கொஞ்ச நாட்களுக்கு இருப்பாங்க. அப்புறம் எங்க போவாங்கன்னு தெரியாது, இல்லாட்டி ஏன் போறாங்கன்னு தெரியாது. நம்ம ஊழியத்திலேயே நம்ம இந்த இருட்டோட ஜெபம் ஆரம்பிச்ச காலத்துல விசாரணை குழுன்னே ஒண்ணு வச்சிருந்தோம். அவங்களுக்கு போன் நம்பர் எல்லாம் கொடுத்துருவோம். இவங்க இந்த வாரம் வராட்டி போன் பண்ணி உடனே கேட்பாங்க. அப்புறம் போன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஏன் வரலன்னு விசாரிச்சுட்டு அதுக்கு வேண்டிய ஸ்டெப் எல்லாம் எடுத்தோம். ஆனா அதுவும் நமக்கு பலன் கொடுக்கறதா செஞ்சது. ஆனா அதோடைய விளைவு என்னன்னா, என்னைக்கு நம்ம விசாரிக்கிறோமோ அடுத்து ஒரு 3 நாள் வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அவங்கள போய் பிரெயின் வாஷ் பண்ணணும், ஐ வாஷ் பண்ணணும், அதாவது கூலா பேசணும், திரும்ப அப்ப வருவாங்க. அப்ப இது என்ன ஆகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடி அவர்கள் வருவது கிடையாது, முகஸ்துதிக்காக வருகிறார்கள் என்று அறிந்து அந்த விசாரணை குழுவையே ஊழியத்தை விட்டு எடுத்தாச்சு. அப்புறம் மீட்டிங்ஸ் வைக்கும் போது நம்ம கூப்பிட ஆரம்பிச்சோம், அப்புறம் அதையும் விட்டாச்சு. இப்ப கடைசி முடிவு என்னன்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்வோம். விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை, எக்கால ஊத வேண்டியது நம்முடைய வேலை, ஆபத்து வருகிறது என்று சொல்ல வேண்டியது நம்ம வேலை. அப்போ விதைக்கிறத விதைச்சிருவோம், ஊத வேண்டியதை ஊதிடுவோம், எச்சரிக்கை மணி ஆபத்து வருதுன்னு சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம். யாருக்கு இது விதைக்கிறோம், யாருக்கு ஊதுறோம், யாருக்கு எச்சரிக்கிறோம்னா, எல்லாரையும் தேடி போய் அல்ல, இன்னைக்கும் இந்த ஊழியத்தை தேடி ஜெபத்தை தேடி யார் வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஊழியம் செய்யப்படுது. யாருடைய வீட்டையும் யாருடைய இடத்தையும் தேடி போய் கெஞ்சி கூப்பிட்டு அவர்களுக்கு கட்டாயப்படுத்தி செய்வது கிடையாது. இதுல உண்மை என்னன்னா, நம்ம ஜனங்க எல்லாரும் தெரியும், எந்த பணக்காரர்கள் வீடுகள் சொல்லி அதுக்குன்னு ஒரு நேரத்தினால ஒதுக்கி அங்க போறது கிடையாது. நடுத்தர ஆட்கள் சொல்லி அதுக்கு அப்படி இல்லாட்டி என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, என் மேல உயிரே வச்சிருக்கிறாங்க, இல்லாட்டி ஊழியத்துக்காக எதையும் செய்ய இருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் யாரையும் நாடி நம்ம போவது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியம் எபிரேயர் 12:1 சொல்லுகிறபடி வலதுபுறம் இடதுபுறம் சாயாம கிறிஸ்து இயேசுவை நோக்கி, லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனபடினால் எனக்கு ஒரே ஒரு காரியம்தான், நான் ஆண்டுகிட்ட கேட்டது, நான் தினம் பிரசங்கம் பண்ணணும், தினம் சத்தியத்தை சொல்லணும், தினம் வெளிப்பாடுகளை சத்தியத்தை நான் விதைக்க எனக்கு உதவி செய்யும். அது நம்பி கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. எனக்கு வர்ற ஜனங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். சமீப நாட்களாய் எதிர்பாராத விதமான நிறைய சரீர உபாதைகள், நிறைய பலவீனங்கள், ஏராளமான மன உளைச்சல்கள், சில சொல்லணும்னா நெருக்கடிகள், இப்படியெல்லாம் கடந்த நாட்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ மாம்சத்தின் நிமித்தமாகவும் சரீரத்தின் நிமித்தமாகவும் நின்று இந்த ஊழியத்தை செய்ய முடியல. ஆனாலும் தொடர்ந்து செய்யறேன் அல்லது செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இது ஆவியின் பலத்தினால் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆவியின் பலத்தினால். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மாம்சத்தின் பலத்தினால் செய்கிற ஊழியம் ரொம்ப நாளைக்கு செய்யலாம்.
ஆவியின் பலத்தினால் செய்கிற ஊழியம் ரொம்ப நாளைக்கு செய்ய முடியாது, அது நிலைக்காது. நான் இது வேதத்துல புரட்டி பேசுறேன்னு நினைக்க கூடாது, இதுதான் சத்தியம். மாம்சத்துல சரீரத்துல சுகம், பலன், ஆரோக்கியம், சத்துவம், ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் நல்ல ஊழியம் செய்யலாம், செய்ய முடியும். இது வேதத்தின் முறைமை, வேதத்தின் நியமம். ஆனா ஒருவன் மாம்சத்தில் பலனும் இல்லை, சத்துவமும் இல்லை, திடனும் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஆனா ஆவியில மட்டும் பலனாயிருக்கிறான், வெளிப்பாடோடு இருக்கிறான், தரிசனத்தோடு இருக்கிறான், நல்ல போதிக்கிற கிருபையோடு இருக்கிறான், தீர்க்க தரிசனம் இருக்குன்னாலும் அந்த ஊழியம் நிலைக்காது. ரொம்ப நாளைக்கு அந்த ஆவியின் ஊழியம் நிற்க முடியும். ஏன்னா ஆவி என்பதே அசைவாடக்கூடிய, ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டுதான். அந்த ஆவி கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு இடத்துல இருக்கும், அப்புறம் அது இடம் மாறும், சோத்திரம், வேற இடத்துக்கு இடம் பெயரும். அதே மாதிரி ஆவியிலே ஊழியம் செய்கிற சிலர், நீங்க யாருனாலும் எடுத்துக்கொள்ளுங்க. எலியா ரொம்ப காலம் வயது முதிர்ந்த வரைக்கும் இருந்தாரு அப்படின்றக்கா கிடையாது. எப்போ வந்தாரு அப்படின்ற அவருடைய வயதும் சொல்லப்படல, எப்போ போனாரு அப்படின்ற அந்த வயதும் சொல்லப்படல. ஆவியின்படி வந்தார், கொஞ்ச கால ஊழியத்தை செய்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிலிப்புவும் அதே அப்போஸ்தலர் நடபடிகள்ல 1 ராஜாக்கள் 17 எலியா, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு, அவரும் ஆவியிலே ஊழியத்தை செய்தார், ஆவியானவரோடு ஓடுகிறார். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஊழியம் செய்ததுக்கு அப்புறம் அதை குறித்த பெரிய சரித்திர சான்றுகள் கிடையாது. கர்த்தர் நல்லவன். பேதுருவும் அப்படிதான், ஆவியினாலதான் சிறைச்சாலை விட்டு வெளியே வர்றாரு. ஆனா அவரால் அந்த ஊழியத்துல நீண்ட நாட்கள் ஒரே இடத்துல இருந்து அவரால் ஊழியம் செய்ய முடியல. அவருடைய இறுதி முடிவும் அங்க சொல்லப்படல. ஆனா மாம்சத்துல பலத்தோடு ஊழியம் செய்த மோசே மரண பரியந்தம் செய்த ஊழியத்தின் சான்றுகள் இருக்கிறது. மரண பரியந்தம் தேவனுடைய ஆயத்த வேலைகளை செய்த நோவா, அவன் வயது முதற்கொண்டு எல்லாமே இருக்குது, அவனும் மாம்சத்தின்படி ஊழியம் செய்த ஒரு மனுஷன். யோவா ஸ்நானகன் மாம்சத்தில் இருந்துதான் ஊழியம் செய்தார், அவருடைய மரணம் வரைக்கும் என்ன நடந்தது என்பது இருக்கிறது. கர்த்தர் நல்லவை. அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு நல்ல ஆவி இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், ஆத்தும பாரம் இருக்கலாம், தரிசனம் இருக்கலாம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட, அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாரத்தை உயிரை கொடுத்து அவங்க செய்வாங்க. ஆனா சரீரமா அதற்கு ஒரு ஒத்துழைப்பு தேவை. சித்திரம் வரையணும்னா கண்டிப்பா ஒரு சுவர் தேவை, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். தானியேலின் நாட்கள்ல ராஜாவை பயமுறுத்தணும்னா கர்த்தர் கை உறுப்பு அனுப்பிட்டார். கை உறுப்பு வந்துருச்சு, அந்த உறுப்பு வந்துட்டு சும்மா ஆடிட்டு இருந்துச்சுனாக்கா அங்க கிருபை வெளிப்பட்டு இருக்காது. அந்த கை உறுப்பு எழுதுறதுக்கு அங்கு சாந்து பூசப்பட்ட ஒரு சுவர் வேணும். அந்த சுவர் இருந்ததுனாலதான் மெனே மெனே டெக்கேல் உப்பார்சிம் என்று எழுதப்பட்டது. அப்ப அதுக்கு ஒரு பலன், அந்த கையை எழுதுறதுக்கே இங்க ஒரு பலன் தேவைப்படுது. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், சோத்திரம், கர்த்தர் கொடுத்த பலத்தினாலும் கர்த்தருடைய ஆவினால் முடிஞ்ச வரைக்கும் ஊழியம் செய்யறோம். ஆனா இந்த ஊழியம் எவ்வளவு நாட்களுக்கு ஓடும், இன்னும் எப்படி செய்ய போறோம், எது வரைக்கும் செய்ய போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம், எதுவுமே தெரியாது. அந்த நேரத்துல கர்த்தர் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தா மாற்றி செய்யப்படும், இல்லாட்டி இப்படி போயிட்டு இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா, கர்த்தர் வைத்திருக்கிற, ஜீவனோடு வைத்திருக்கிற இந்த நாட்கள்ல எல்லாருமே ஊழியத்தை குறித்த ஒரு பொறுப்புள்ளவர்களா வரணும். இது நிறைய பேர் சொல்ற ஒரு சாக்கு என்னன்னா, ஐயாட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குது, ஐயாக்கிட்ட எதையும் சொல்றதுக்கு ஒரு தயக்கமா இருக்குது, அவர்கிட்ட பேசணும்னாலே ரொம்ப யோசனையா இருக்கு. நீங்க சொல்றது உண்மை, ஆனா நான் பூச்சாண்டியும் கிடையாது, மந்திரவாதியும் கிடையாது. நான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை போன்றவன்.
தகப்பனாகவே இல்லாவிட்டாலும் ஒரு தகப்பனை போன்றவர். எல்லாவற்றை விட நான் ஒரு ஆள்காட்டி விரல். இந்த பாதையில போ, இத பொருளை எடு, இதை செய்யாதே, அங்க போய் சொல், இங்க சொல்லாதுன்னு சொல்லி உங்களுக்கு சோத்திரம் நிபச்சொல் வராதபடிக்கு விரல் நீட்டக்கூடிய ஒரு ஆள்காட்டி விரல் தான் நான். முழு கையுறுப்பு கூட நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல விரும்பல, என்னை பெருமைப்படுத்திக் கொள்ள விரும்பல. நான் வெறும் ஆள்காட்டி விரல் தான். எனக்கு 2 ஊழியத்தை இப்ப கத்தர் கொடுத்திருக்கார். ஒண்ணு காலையில அதிகாலை போராட்ட ஜெபம், 2வது ராத்திரில இரவுக்கு இரவு ஜெபம். வேற எந்த காரியத்தை கத்தரும் என்கிட்ட சொல்லல, நானும் சுயமா யோசிச்சு எதையும் செய்ய விரும்பல. இந்த ஊழியத்தை இதன் மூலமா நான் விரல் நீட்டிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இதை செய்யணும், நாளைக்கு இதை செய்யணும், நான் ஒரு ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறேன், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறேன், இல்லாட்டி நீங்க இப்படிதான் இருக்கணும், ஊழியம் அப்படிதான் பண்ணணும், இது இல்லாட்டி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிபந்தனையோடு கூடிய, ஒரு கடிந்து கொள்ளுதலோடு கூடிய, ஒரு உபதேசத்தோடு கூடிய ஒரு ஊழியத்தை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்துட்டு இருக்கிறேன். ஆனால் இதுல என் அன்பு தேவ ஜனங்களாகி நீங்க எல்லாரும் பங்கு பெறணும். ஒரு ஊழியத்தின் கரங்கொடுக்க ஊழியம் நடக்குதுன்னாக்கா அதுல வருஷத்துல ஒரு முறையாவது போய் தலைய காட்டணும். ஒரு கல்யாணத்துக்கு போக முடியுது, ஒருத்தர் செத்து போயிட்டா செத்து போனவங்களை போய் பார்க்கறது உயிரை கொடுத்துட்டு அவ்வளவு வேகமா போறோம். சந்தோஷ வீட்டுக்கு போகாட்டி துக்க வீட்டுக்கு போகணும்னு. ஏன்? செத்தவர்கள் பார்க்கவா போறாங்க? ஆமா ஆமாமா என் மச்சினிச்சி வந்துட்டா, என்னோட குழந்தை வந்துட்டா பார்க்க போறாங்களா? இல்ல ஏஞ்சி உங்களை ஆசிரிக்க போறாங்களா? ஆனா செத்த வீட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிற வேகம் உயிருள்ள ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஊழியத்துக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு இல்லை. லீவ் இல்லைன்றாங்க, புருஷன் விட மாட்டாங்கன்றாங்க, எனக்கு உடம்பு ஒத்துழைக்காதுன்றாங்க, இல்லாட்டி எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்றாங்க, நாங்க என்னையா பண்ண போறோம்ன்றாங்க. நான் சொல்றேன், இது எல்லாமே கத்தர் கொடுக்கிற உக்கிரானத்துவத்தை நீங்கள் அல்ல தட்டுவது. தயவு செய்து தேவனுடைய உக்கிரானத்துவத்தை அல்ல தட்டாதீங்க. ஒரே ஒரு நாள் கத்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய பாருங்க. இன்னைக்கு அதுல ரொம்ப வருத்தம்னா, செல்வம் உள்ளவர்களும் ஒரு நடுத்தர வசதி உள்ளவர்கள் தான் அப்படியே கண்ணிருந்தும் காணாதவர்கள், காதிருந்து கேட்காதவர்கள், வாயிருந்து பேசாதவர்கள், கையிருந்து தொடாதவர்கள், காலிருந்து நடவாதவர்களா இருக்கிறார்கள். ஒரு சிலையை போல அப்படியே இருக்கிறோம். இந்த நிலைமை மாறணும். இந்த கண்டும் காணாத நிலைமை நம்மளை விட்டு அகலணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உலகத்துல நீங்க உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப நான் இருக்கிற விருதுநகர்ல எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ முத்துப்பேட்டையில பிறந்த என்னைய கும்பகோணத்துல ஊழியத்தை கொடுத்து, மெட்ராஸ்ல படிக்க வச்சு, சிவகங்கையில ட்ரைனிங் கொடுத்து, அப்புறம் ஊழியத்துல கொண்டு போய் திரும்ப கும்பகோணத்துல வச்சு, அப்புறம் சிவகாசியில கல்யாணம் பண்ணி எங்கெங்கேயும் சுத்தி அடிச்சு இந்த விருதுநகர்ல கொண்டு வந்து வச்சிருக்காருனாக்கா, எங்கேயோ இருக்கிறவனை பம்பரம் சுத்தி கடைசியா கொண்டு வந்து ஆண்டவர் நட்டு வச்சது விருதுநகர். ஆண்டவர் இங்க வச்சதுனாலதான் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊரை விட்டு வெளியே போல. இன்னைக்கு என்னை கூப்பிடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த பட்டிக்காடு, இந்த சுடுகாடு, இந்த ஒண்ணுல தண்ணி இல்லா காடு, இந்த வனாந்திரம், இங்க நீங்க இருக்கணுமா? ஒண்ணுமில்லாதவங்க, வரமில்லாதவங்க, கிருபை இல்லாதவங்க, ஊழியம் தெரியாதாலாம் இன்னைக்கு டவுனுக்குள்ள வந்துட்டு என்னென்னமோ மாயாஜலம் பண்றாங்க. நீங்க அங்க வாங்க, எங்க ஊருக்கு வாங்கன்றாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, கத்தர் இங்க கொண்டு வந்தார், இங்கேயே நிலைச்சு நிக்கிறேன். அப்போ அது தேவனை சார்ந்து இருக்கிற அனுபவம், கத்தரை மட்டுமே நம்பி இருக்கிற அனுபவம். அப்ப இதே மாதிரிதான் அன்பு தேவ பிள்ளைகளாகி நீங்களும் உங்க ஊர்ல உங்களை சுற்றி எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை ரட்சித்தார்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுத்தார்ல.
எத்தனை முறை மரணம் வந்துச்சு, எத்தனை முறை சாவு வந்துச்சு, எத்தனை முறை வியாதி வந்துச்சு. ஆனா அதெல்லாம் தப்பு வச்சு இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காரு. ஆனா ஒரு உலகத்துக்கு செலவழிக்கிற ஒரு வைராக்கியம் இன்னைக்கு கர்த்தருக்காக செலவழிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இல்லை. தன் தேவைகளுக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், படிப்புக்காகவும், வருமானத்துக்காகவும், பின் சந்ததிக்காகவும் ஓடுகிற ஓட்டம், அதுல ஒரே 1% கூட இன்னைக்கு கர்த்தருக்காக ஓடுகிறது கிடையாது. அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியோ கொஞ்சம் 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 கொஞ்சமாய் பலனை இழந்து கொண்டிருக்கிறது, தன் சாயலை இழந்து கொண்டிருக்கிறது, தனக்கு கொடுக்கப்பட்ட ரூபத்தை இழந்து கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷனை குறித்த வெளிப்பாடு நிறைய பேருக்கு இல்லை. தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய தரிசனம் இன்றைக்கு இல்லை. கர்த்தருக்காக ஏதாகலும் அந்த ஊழியத்துல செய்து அடையாளப்படுத்தணும்ன்ற அந்த வைராக்கியம் இன்றைக்கு இல்லை. கர்த்தர் நம்ம இவ்வளவு செஞ்சோம், நமக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு பலனை தான் எதிர்பார்க்கிறமே ஒழிய, அதனால எனக்கு இந்த லாபம் வரலன்னு குறை சொல்றமே ஒழிய, வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல, சாகர வரைக்கும் நான் என் வேலையில என் ஊழியத்துல உண்மையா இருப்பேன், பலனை எதிர்பார்த்து கிடையாது, பலனே இல்லாட்டியும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பரிசுத்த சிந்தை இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்தில் இல்லை இல்லை இல்லவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஒரு காலத்துல ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வந்தாக்கா அவங்கள பார்த்தாலே விசுவாசிகள் அழுவார்கள். எங்க வீட்டுக்கு ஐயா வந்திருக்காரு, எங்க வீட்டுக்கு அம்மா வந்திருக்காங்க, சோத்துரும் அவங்கள்ட்ட அந்த ஊழியக்காரன்ட்ட நன்மை பேசுறதா தீமை பேசுறதான்னு இவங்களுக்கு தெரியாது. எதை சொல்றது எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. அப்படியே கை கால படப்படக்கும், மனசுல துடி துடிக்கும், இருதயம்லாம் அவங்க சோத்துரு குதித்தெலும்பும். அப்படியே அவங்க ஏதோ ஒண்ணு பதற்றத்தோடு இருப்பாங்க. ஏன்னா சோத்திரம் அந்த தெய்வ மனுஷி மீது வைத்திருக்கிற ஒரு பற்று பாசம். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. கர்த்தர் நல்லவன், எல்லாமே அனலுமின்றி குளிருமின்றி போயிடுச்சு. அதை விட வெதுவெதுப்பான நாட்களா போயிடுச்சு. இன்னைக்கு இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு வர்றது ஒரு பெரிய அணிதிரண்ட கூட்டம் கிடையாது, மிக சொற்பமான கொஞ்சம் கூட்டம் தான், சிலர் தான். ஆனா அந்த சிலருக்கு நான் சொல்ற ஒரே ஒரு ஆலோசனை, நீங்களும் குளிர்ந்து போயிடாதீங்க, நீங்களும் அனலை இழந்து போயிடாதீங்க, நீங்களும் பலனற்றவர்களாய் போயிடாதீங்க. இது எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு விசாரணை என்பது கண்டிப்பா நிச்சயமா உண்டு. அன்றைக்கு நாம் தேவனுடைய சன்னிதானத்துல கர்த்தருக்காக செய்தவைகள் மட்டும்தான் இருக்குமே ஒழிய மற்ற எந்த வைராக்கியமும் அங்கு எதுவுமே நிற்காது. கர்த்தருக்காக செய்தவைகள் மட்டும்தான் அங்க நிலைநிற்கும். அதுதான் சாட்சியா நிற்கும். இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த தேவ ஆலோசனைய நீங்க உங்களுடைய சிநேகிதர்களுக்கு போய் சொல்லணும், உங்களுடைய வீட்டாருக்கு கட்டாயம் சொல்லணும். எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன், எனக்கு ஒரு மாச சம்பளம் கிடைக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நான் பாட்டுக்கு வேலைக்கு போறேன், நான் பாட்டுக்கு குடும்பத்தை பாக்குறேன், கிடைத்த நேரத்துல கூட்டத்தில் அட்டன் பண்றேன், முடிஞ்சு. இது 10ஓடு 1 11 அத்தோடு இது ஒன்றுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தோடு போகிற ஒரு சோத்திரம் நபராய் இருக்கிறோம். இது தேவன் விரும்புவது கிடையாது, கர்த்தர் விரும்புவது கிடையாது. மோசையதான் பெரிய வல்லமை உள்ளவர் நினைக்காதீங்க. மோசையை விட வல்லமையுள்ளவர்கள் அதே எகிப்துல இருந்தாங்க. ஏன்னாக்கா
மோசே ஒரு கோலை போட்ட உடனே அங்க இருக்க எல்லா மந்திரவாதியும் கோலை போட்டா அவனுக்கும் பாம்பை வர வைக்க தெரிஞ்சு. அப்ப என்ன அர்த்தம்? மோசே கோலை பாம்பா மாத்திரத்துக்கு முன்னாடியே அதே எகிப்திலே அதே பார்வோன் அரண்மனையில மோசைக்கு முன்பே பாம்பு வரைக்கும் கோலை பாம்பா மாற்றக்கூடிய மந்திரவாதிகள் இருந்திருக்கிறார்கள். மோசே செய்யறது எல்லாத்திலையும் மந்திரவாதிகள் செய்தார்கள் பைபிள்ல பாக்குறோம். அப்போ மோசே செய்ததற்கு முன்னாடியே அதுல செய்தவங்களும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் மோசைக்கு என்ன வித்தியாசம்னா, அவர்களுக்கு அதை எப்போது செய்யணும், எதற்காக செய்யணும் அப்படின்னு அந்த மந்திரவாதிகளுக்கு ஞானிகளுக்கு தெரியாது. ஆனா மோசே கர்த்தர் சொன்னதை சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல செய்தார். அந்த இடத்துலதான் இவங்க 2 பேரும் வேறுபடுறாங்க. அங்கதான் மோசே உயர்கிறான், அங்கதான் மந்திரவாதிகள் தாழ்த்தப்படுகிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல ஒரு உக்கிரானத்துவத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. உங்க பகுதியில உங்களை விட மந்திரவாதிகள் இருக்காங்க, உங்களை விட திறமசாலிகள் இருக்காங்க. நீங்க செய்யற ஊழியத்தை விட அவங்க கடவுளுக்கும் விக்கிரகத்துக்கும் செய்யற வேலைகள் நிறைய இருக்குது. ஆனா அதே ஏரியாவிலதான் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் வரும், மோசே யார் என்பதையும் பார்வோனுடைய மந்திரவாதிகள் யார் என்பதையும் அன்னைக்கு நல்லா தெரியும். நீங்க கோலை போடலாம், அது பாம்பா வரலாம், அது நல்ல நெளியலாம், உடனே அங்க இருக்க எகிப்தியர் கையை தட்டலாம், பார்வோனே உங்களை பார்த்து பாதிக்கலாம். ஆனா அடுத்த சில நிமிடத்துல பார்த்தா மோசையின் கோலாகிய பாம்பு எல்லா மந்திரவாதிகளுடைய கோலாகிய பாம்புகளையும் விழுங்கி போட்டு. இது எதை குறிக்க தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த ஜீவனை, கர்த்தர் கொடுத்த பலத்தை, கர்த்தர் கொடுத்த பணத்தை, கர்த்தர் கொடுத்த கிருபைய கர்த்தருக்காக பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில இருந்து ஒரு மோசையை கர்த்தர் கொண்டு வருவார், வெளியில இருந்து ஒரு தேவ மனுஷனை கொண்டு வருவார். நீங்க எத்தனை மந்திரவாதிகளா இருங்க, எவ்வளவு பிஹெச்டி பண்ணவங்களா இருங்க, எவ்வளவு தீசிஸ் பண்ணவங்களா இருங்க, எவ்வளவு ஐபிஎஸ் முடிச்சவங்களா இருங்க, எவ்வளவு விதமான பெரிய அத்தாரிட்டி போஸ்ட் உள்ளவங்களா இருங்க, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக அந்த கோலை பயன்படுத்தாத பட்சத்துல கர்த்தருக்காக கோலை பயன்படுத்துற ஒரு மோசையை கர்த்தர் கொண்டு வருவார். மந்திரவாதிகள்கிட்ட கோல் இருந்துச்சு, ஆனா அத கர்த்தருடைய விரல் என்று நினைத்து கர்த்தருக்காக அவங்க பயன்படுத்தல. வெளியில இருக்க எங்கேயோ இருக்கிற ஒரு மோசையை கர்த்தர் கொண்டு வந்து அவங்க எல்லாருடைய கோலை விழுங்க பண்ணிட்டார். நீங்க கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யல, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கல, உங்களுடைய பிரயாணத்தையும் பிரயாசத்தையும் பணத்தையும் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் கர்த்தருக்காக செய்யாம, என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, என் வண்டி நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஆயா இருக்கு நீங்க நினைக்கலாம். ஒரு நேரம் வரும், கர்த்தர் பாப்பா, எல்லாவற்றுக்கும் ஒரு குறித்த நேரம் தான் உண்டு. அந்த நேரத்துக்கு பின்னாடி 2 காரியம் நடக்கும். ஒண்ணு, உங்க மேல கர்த்தர் இரக்கத்தை வச்சா உங்களுக்கு பதில் வெளியில இருந்து ஒரு மோசையை கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு சுத்தம் அந்த மோசையை வல்லமையா பயன்படுத்துவாரு. உங்க வல்லமை அப்படியே டம்மியா மாறிடும். இல்ல அப்படின்னா இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, கனிகொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் படப்படும். கர்த்தர் பார்ப்பார், வெட்டு 1 துண்டு 2 துண்டிச்சு தூக்கி நெருப்ப போட்டுவார். இது 2 தான் நடக்கும். இது 2மே நடக்க கூடாது அப்படின்னாக்கா, நாம் இன்றைக்கே உக்கிரானத்துவம் உள்ளவர்களா மாறணும், பொறுப்புள்ளவர்களா மாறணும், இறங்கி வேலை செய்கிறவர்களா மாறணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஊழியக்காரன்ட்ட கேட்கிறவர்களா மாறணும். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பவுல் கேட்ட மாதிரி, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறேன், அதெல்லாம் கேட்டு முன்னாடி வரணும்.
உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் பிரதர், உங்களுக்கு 18,000 பிரச்சனை இருக்கும் சிஸ்டர். உங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த வேலையுமே செய்யாதவர்களுக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. எல்லாருக்குமே உண்டு. ஆனா அதை பெரிதுபடுத்தி அதை காரணம் சொல்லி கர்த்தருடைய வேலைய, கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருக்கான காரியத்தை செய்யறதுல அசதியா இருக்காதீங்க. அந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப முக்கியமா சாக்கு போக்கு சொல்லாதீங்க. சாக்கு போக்கு சொன்ன ஒரு மனுஷனுடைய ஊழியம் அபத்தமான ஊழியமா மாறிடுச்சு. அவன் செய்தது பெரிய ரட்சிப்பின் சேனையின் ஊழியம், அவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சுமே அது அபத்தமா மாறி போச்சு. காரணம், ஆரம்பத்தில் அவன் சொன்ன சாக்கு போக்கு. என்ன சாக்கு போக்கு சொல்லி யாருடைய ஊழியம் அபத்தமா போச்சு? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நல்லா படிச்சு பாருங்க, 7 அதிகாரத்திலிருந்து. அந்த கிதியோன் என்கிற ஒரு மனுஷன், அவன் ராத்திரியில ஆலைக்கு பின்னாடி கோதுமை அடிச்சிட்டு இருக்கான். அப்ப கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன் வர்றான். வந்து கிதியோனே அப்படின்னு சொல்லிட்டு கிதியோனின் பட்டையும் கர்த்தருடைய பட்டையும் சொல்லி கர்த்தருடைய அதிகாரத்தை கிதியோனு கொடுக்கிறார். இன்னும் நான் உள்ளது சொல்ல போனா கிதியோனையே ஒரு ஆண்டவனா மாத்துறாரு. ஏன்னா கர்த்தருடைய பட்டையுமே உன் கையில, கிதியோனின் பட்டையும் கர்த்தருடைய பட்டையும். இப்ப நீ ஏறத்தால கர்த்தராவே ஆண்டவரா மாறுற, அவ்வளவு கொடுத்திருந்தோம். அவன் சொல்லிட்டான், நீர் ஆண்டவராயிருந்தா ஏன் பெலிஸ்தர் உள்ள வர்றாங்க? அதுக்கு பதில் சொல்லு. நீர் கர்த்தராயிருந்தா நாங்க ஏன் அடிமையா இருக்கிறோம்? அதுக்கு பதில் சொல்லு. நீர் அனுப்பப்பட்ட தூதனானா நான் சொல்ற டெஸ்டுக்கு நீ உடனே உபை பண்ணணும். நான் டெஸ்ட் வைப்பேன், நான் எக்ஸாம் வைப்பேன், நான் வைக்கிற எக்ஸாம்ல நீ அட்டன் பண்ணணும். என்னுடைய டெஸ்டுக்கு நீங்க ஒபே பண்ணணும், அதுக்கு ஆன்சர் பண்ணும். அப்பதான் நான் இது பண்ணிக்குவேன். சரி, என்னப்பா டெஸ்ட்? நான் ஒரு தோலை போடுறேன், அது நல்ல பனியினால நனையணும், பூமி எங்கேயுமே பனி பெய்யக்கூடாது. சரி, அதே மாதிரி பண்ணிட்டேன். மறுநாள் சொல்றான், சோத்திரம் நான் தோலை போடுறேன், பனியில பெய்யவே கூடாது, பூமி எல்லாம் பெஞ்சிருக்கணும். ஆண்டோரு சின்ன பிள்ளை மாதிரி அதையும் ஒத்துக்கிட்டார். தோல்ல மட்டும் பெய்யுது, எங்கேயுமே பெய்யல. அப்படியே அவனுக்கு திருப்தி வரல பாருங்க. அப்புறம் ஆண்டு ஆலோசனை சொல்றாரு, 300 பேர் மட்டும் தெரிந்தெடு, எல்லாருக்கும் கையில பட்டயத்தை கொடு, ஒரு கையில சோதர தீவட்டியை கொடு, தீவட்டிக்கு மேல பானையை வை, எல்லாம் அமைதியா உள்ள போங்க, நான் சொல்லும் போது உடைங்க, அப்ப சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவாங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இவ்வளவு அழகான ட்ரைனிங்க கர்த்தர் கொடுத்தும் இந்த கிதியோனுக்கு திருப்தி இல்லை. திரும்பவும் ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கிறான், எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும். அப்பதான் ஆண்டு சொல்லாரு, சத்துருக்களின் பாளையத்துக்குள்ள போ, அங்க 2 பேர் பேசுறதை கேளு, ஒரு அப்பம் உருண்டு வருது, அது எல்லாரையும் நசுக்கி போடுன்னு ஒருத்தன் சொல்லுவான், அந்த அப்பம் தான் நீ எல்லாரும் நசுக்குவே. அதே மாதிரி கிதியோன் போறான், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இங்க ஆண்டவர் சொன்ன அதே சொப்படத்தை அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இவ்வளவு செஞ்சு அதுக்கப்புறம்தான் கிதியோன் 300 பேரை வச்சு ஜெயிச்சான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? என்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை சந்தேகப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு, கர்த்தருக்கே சோதனை பண்ணி அந்த ஊழியத்தை அதுக்கப்புறம் செய்யறேன்னு சொல்லி வந்து செஞ்சானோ, அவன் செஞ்சு அங்கு மீட்டாலும் அதற்கு பின்பு பைபிள் சொல்லுது, அந்த கிதியோன் ஒரு ஏபோத்தை செய்தான். அந்த ஏபோத்தை செய்து அவன் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சான் பாருங்க. ஜனங்க எல்லாரும் கர்த்தரை விட்டுட்டு அவன் செய்த ஏபோத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, கிதியோனுடைய குடும்பத்திலிருந்து 70 பேர் வெட்டப்பட்டார். அப்புறம் கிதியோனுடைய குடும்பத்துல சல்மோனா அப்படின்னு நினைக்கிறேன், அவனை பார்த்து சொல்றான், நீ பட்டயத்தை எடுத்து விரோதி வெட்டு. உடனே கிதியோட மகன் கிடு 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 நடுங்குறான், தொடர் நடுங்குறான், கை நடுங்குறான், அவனை ஒண்ணு பண்ண முடியல. சாக போற குற்றவாளி சொல்றான்,
மனுஷன் எப்படியோ அவன் பலனும் அப்படி. கடைசியா பார்த்தா கிதியோன் கர்த்தருக்காக வெட்டி போட்ட தோட்டம் விக்கிரக தோட்டமா மாறி போச்சு. இப்ப எதுக்கு இது சொல்றேன்னா, நீங்க தேவனை பரீட்சை பார்க்காதீங்க. எனக்கு ஏன் இன்னும் சிக்கல் இருக்கு, எனக்கு ஏன் இன்னும் வியாதி இருக்கு, எனக்கு ஏன் பதில் கிடைக்கல, எனக்கு ஏன் ஆண்டு அடையாளம் கொடுக்கல, எனக்கு ஏன் வழி நடத்தல, இன்னும் என்னை ஏன் வானத்துக்கு நேரம் கொண்டு போல, இன்னும் அதையே நிறைவேற்றலன்னு சொல்லி கிதியோனை போல நீங்க ஆண்டவர்த்தையே கேள்வி கேட்டு அவரையே சோதித்து கொண்டிருப்பேன்னு சொன்னா உங்களுடைய கேள்விக்கு அவர் பதில் கொடுப்பார். உங்க சோதனைக்கு அவர் கட்டாயம் இணங்குவார். வேலைக்காரனை போல, சிறு பிள்ளையை போல உங்களுக்கு கீழ்ப்படிவார். ஆனா விளைவு என்று பார்த்தால் முடிவிலே அது சித்தி பெறாது, முடிவிலே அது ஜெயம் பெறாது, அதனுடைய பலன் திரும்ப கிடைக்காது. கிதியோனுடைய நன்மைகள் எல்லாம் பரிதாபமாய் மாறுகிறது. ஆனா இது இப்ப கிதியோனுடைய ஆரம்பம், அவன் பானையை செய்யறான், பட்டயத்தை செய்யறான், தீவட்டியை செய்யறான், யுத்தத்துக்கு போறான், ஜெயிக்கிறான், 300 பேரை தேர்ந்தெடுக்கிறான், சுத்திரம் பெரிய பெரிய காட்சி செய்யறான். இது அவனுடைய முன் அனுபவம். அதே கிதியோட பின் அனுபவம், ஒவ்வொன்னா இழக்கிறான், மனைவியை இழக்கிறான், மகனை இழக்கிறான், ஊழியத்தை இழக்கிறான், ஏபத்தை இழக்கிறான், விக்கிரகத்தை உண்டாக்குறான், எல்லாம் அப்படி பின்னோக்கி 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 போகுது. இதே அனுபவத்தை தானியேல் புஸ்தகத்துல பாருங்க, 3ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் தானியேலின் காரியத்தை உண்மை சொல்றோம். அந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் தானியேலுடைய காரியம் பார்த்தீங்கன்னா அப்படியே சோத்திரம், போராட்டம், பிரச்சனை, சோதனை, கவலை, கண்ணீர் நிறைய இருக்கும். ஆனா அந்த கிட்டத்தட்ட 9ஆம் அதிகாரத்திலிருந்து பாத்தீங்கன்னா அந்த தேவ மனுஷனுடைய ஊழியம் தரிசனத்தோட இருக்கும், ஜெபத்தோட இருக்கும், காபிரியல் தூதனோட இருக்கும், மிகாவேல் தூதனோட இருக்கும், கர்த்தருடைய தூதர்களோட இருக்கும், ஆண்டவருடைய சிங்காசனத்தை பார்ப்பாரு, கடைசி கால தரிசனத்தை பார்ப்பாரு. ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவரை பார்த்து தானியேலை பார்த்து சொல்லுவார், எப்பா தானியேல் போதும்பா, உன்னை ஜபத்துல வச்சாலும் நீ ரப்பர் பேண்ட் மாதிரி சுருண்டு சுருண்டு ஜபத்தை விட்டு போவே மாட்டேன். ஜபம் சொன்னாலே சாகர வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு இருக்க, போதும். ஓ சோத்திரம் போய் சொல்லுனாலும் நீ பாட்டுக்கு ஓ சோத்திரம், எல்லாரும் பேசுற மொழியில நீயும் பேசுற, கல்தையருடைய மொழியை நீ பேசுற, அழகாக பண்ற, எனக்கு சந்தோஷமா இருக்குது. நீ உருவாக்குனாக்கா எத்தனை பேர் எல்லாம் போதும். இப்ப தானியேலே உனக்கு ஒண்ணு சொல்றேன், நீ போய் உன் பங்கு வீதத்துல இளைப்பாரி கொண்டிரு. ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ செஞ்ச ஊழியம் போதும்பா, நீ கற்றுக் கொடுத்தது போதும்பா, நீ சுத்திரம் வெளிப்பாடு சொன்னது போதும்பா, தரிசனம் பார்த்தது போதும்பா, எனக்காக ஆவியின் மண்டலத்துல உபத்திரவத்தை சந்தித்தது போதும்பா, நீ போய் உன் பங்கு வீதத்தில் இளைப்பாரி கொண்டு வரு, முடிவு வரும்போது நான் உன்னை எழுப்புவேன் சொன்ன. ஆண்டவரா பார்த்து போதும்பா உன் ஊழியம் சொல்லக்கூடியதா இருந்ததுதான் தானியேல் ஊழியம். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி, இதுதான் ஆவிக்குரிய சரித்திரம். இப்படிதான் ஒரு தேவ மனுஷன், ஒரு விசுவாசின் வாழ்க்கை இருக்கணும். நீங்க ஆரம்பத்துல கிதியோனை போல பட்டயத்தை தூக்கலாம், அப்புறம் தீபத்தை தூக்கலாம், 300 பேரை தேர்ந்தெடுக்கலாம், சொல்லலாம். ஆனா முடிவு என்ன, அதனால் உண்டான விளைவு என்ன, அதனால் என்ன பிரதிபலன்? தானியேலின் ஊழியம் ஆண்டவரே பார்த்து நீ போய் உன் வீதத்துல இளைப்பார், நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்கிறப்பா, நீ நிறைய ஓடிட்ட, நிறைய கஷ்டப்பட்டுட்ட. ஒரு பக்கம் கல்தேயரை சந்திக்கிற, இன்னொரு பக்கம் மந்திரவாதிகளை பார்க்கிறேன், அடுத்தது ஜோசியக்காரர்களை பார்க்கிறேன், இங்கிட்டு பிரபுக்களை பார்க்கிறேன், அங்கிட்டு மந்திரிய பார்க்கிறேன், இன்னொரு பக்கம் ராஜாக்களை பார்க்கிறேன். இவ்வளவு பேரை சந்திச்சு நீ ஒரு ஆளை எப்படி இருக்கிற? போய் ரெஸ்ட் எடு. எவ்வளவு அழகான சாட்சி பத்தியலா. இன்றைக்கு கடைசி காலத்துல இப்படி தேவனால் இளைப்பாறுதலை பெறுகிற நல்ல விசுவாச மக்கள்
100க்கு ஒரே ஒருவருக்கு அல்ல, 1000க்கு ஒருவரை தேடுவதே கடினமா இருக்கு. நான் கடைசி ரொம்ப பாரத்தோடு சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு தேவ செய்தி கிடையாது. இந்த தேவடைய எச்சரிப்பின் சத்தத்தோடு முடிக்க விரும்புறேன். கடைசியா ஒண்ணு சொல்றேன். கிதியோனை போல நான் சாதிச்சுட்டேன், நான் அமலேக்கிற ஜெயிச்சுட்டேன், பெலிஸ்தரை முறியடிச்சுட்டேன், பாளையத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன், பானைய உடைச்சிட்டேன், தீபத்தை காட்டிட்டேன், பட்டயத்தை வச்சு வெட்டிட்டேன், இதெல்லாம் சரிதான். ஆனால் பின்னாட்களில் முடிவு எப்படிப்பட்டது? தானியேல் அப்படி அல்ல. அவன் ஒரு பக்கம் ராஜாக்களினால் உயர்த்தப்பட்டாலும், ஒரு பக்கம் பிரபுக்களாலும் அங்க இருக்கிற சொந்த சிநேகிதர்களாலும் உயர்த்தப்பட்டாலும், தன்னை எவ்வளவுதான் உயர்த்தி 3ஆம் ஸ்தானத்தின் அதிபதியாகவும் 2ஆம் ஸ்தானத்தின் அதிபதியாகவும் நல்ல ரத்தாம்பரத்தையும் பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தாலும், அவன் இருதயமோ கர்த்தருடைய சமூகத்தை தான் தேடினதே ஒழிய ரத்தாம்பரத்தின் மேல் விருப்பம் போகல. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் இருதயத்தை ஊற்றுகிற மனுஷனாய் மாறினாரே ஒழிய அந்த 3ஆம் ஸ்தானத்துல உட்கார்ந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. 3ஆம் ஸ்தானம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க தானியேல படிச்சு பாருங்களேன். இன்னொரு இடத்துல போய் ஜெபம் மட்டும் முகம் குப்புற விழுந்து கிடப்பார். எந்த முட்டாளாவது அதை செய்வானா? எந்த அறிவுள்ளவனாவது அதை செய்வானா? ஒரு ராஜாவுக்கு அடுத்த மந்திரி, மந்திரிக்கு அடுத்த பிரபு பதவி. இப்ப அது கிடைச்சா என்ன செய்யணும்? வந்து கொலு மண்டபத்துல உட்காரணும். யாராவது கேள்வி கேட்க மாட்டாங்களா? நான் பதில் சொல்ல மாட்டானா? என் அறிவையும் கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்த முடியாதான் தான் இருக்கணும். ஆனா தானியேல் பாருங்க, அவ்வளவு முக்கியத்துவம் நிறைஞ்ச ஒரு சிங்காசனமே கிடைச்ச பிறகு அவர் போய் தேவனுடைய சந்நிதியில் விழுந்து கிடக்கிறதான் அவர் விரும்பினார். குப்பம் கிடக்கிறது தான் அவருடைய விருப்பம். கை கால பலனும் ஒரு அளவுக்கு ஜெபிக்கிறது தான் அவருடைய சிந்தை. அதனாலதான் ஒரு கட்டத்தில் கர்த்தர் சொல்றாரு, சாமுவேலும் தானியேலும் வந்து சொன்னாலும் நான் இறங்க மாட்டேன். ஏன்னா மற்ற எல்லாருக்கும் இறங்குவதை விட சாமுவேலுக்கும் தானியேலுக்கும் கர்த்தர் இறங்கக்கூடியவர். அந்த 2 பேர் மேல வேதத்தில் வேற யாருக்கு இல்லாத ஒரு கிருபையை சாமுவேலுக்கும் தானியேலுக்கும் வச்சார். அந்த அவ்வளவு கர்த்தருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய பார்வையிலே அவ்வளவு வெளியேறப்பட்ட மனுஷன் தான் இந்த தானியேல். அப்ப எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். ஆனால் அவ்வளவு பெரிய கர்த்தரே வந்து தானியேலுக்கு சொல்லக்கூடிய மனுஷனா இருந்தாலும் அந்த தானியேல் அந்த பாதத்தில் விழுந்து கிடக்கிறதான் கண்டார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பாதத்துல சாஸ்திரமா ஜெபிக்கிறதான் அவர் விரும்பினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், தயவு செய்து பட்டும் படாமலும் இருக்காதீர்கள், தொட்டும் தொடாமலும் இருக்காதீர்கள். சோத்திரம், எந்த விதமான சிந்தை அற்றவர்களாய் இருக்காதீர்கள். ரொம்ப முக்கியமா, ஏன் காரியம் நடக்கல, இனி நான் என்னத்தை செய்ய போறேன் என்று சொல்லி கர்த்தர் நல்லவே சொல்லாதீர்கள். எதையுமே எதிர்பார்க்காமல் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுக்காக இறங்க பாருங்க, தேவனுக்காக சிநேகிதம் பாராட்ட பாருங்க. கடைசியா எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிப்பாட சொல்லி முடிக்கிறேன். இந்த தானியேலை ஆண்டவர் யாரோடெல்லாம் ஒப்பிடுகிறார் பாருங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
14 வேண்டியவர்கள் குறித்து கொள்ளுங்க. எசேக்கியல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தானியேலை கர்த்தர் சொல்லும் போது இடது பக்கத்துல சோதரன் நோவாவும் வலது பக்கத்துல யோபு வச்சுட்டு நடுவுல தானியேலை வைக்கிறாரு. நோவா, யோபு, தானியேல் மூவரையும் கர்த்தர் இணைத்து சொல்லுகிறார். அதே போல எசேக்கியல் 14:20. எசேக்கியல் 14:20. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் திரும்பவும் இந்த 3 பேர் கூட்டணியா கர்த்தர் வைக்கிறாரு. எசேக்கியல் புஸ்தகம் 28:3. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. இப்போ தானியேலை கர்த்தர் யாரோடு ஒப்பிடுறாருன்னா, லூசிபர், உலகத்திலேயே மிக சிறந்த பெரிய ஒரே ஞானவான் லூசிபர் தான். அந்த லூசிபரை கொண்டு வந்து தானியேல்கிட்ட சொல்றாரு, தானியேலை பார்க்கலும் நீ ஞானவான், ஆனா நீ இழந்துட்ட. தானியேல் ஞானத்தை இழக்கல. இப்ப கவனிங்க, இந்த தானியேலோடு கூட கர்த்தர் யோபுவை வைக்கிறார், நோவாவை வைக்கிறார், லூசிபரையே வைக்கிறார். அவ்வளவு பெரிய உன்னதமான மனுஷன் தானியேல். இவ்வளவு சிறந்த மனிதனாய் இருந்தும் அவன் ராஜாங்கத்தை விரும்பல, ராஜ சிங்காசனத்தை விரும்பல, அந்த பிரபுவின் ஸ்தானத்தை விரும்பல. அது எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தை விரும்பி, நான் கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்கிறேன், ரொம்ப ஓடாத, ரொம்ப அலையாத, அது இதையும் செய்யாதீங்க, சும்மா ஒருத்தர் போய் காத்துட்டு இருக்காதீங்க, இன்னொருத்தர் போய் நின்றுட்டு இருக்காதீங்க, யார்ட்டையாவது பேசிட்டு நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் குறைங்க, அதெல்லாம் நிறுத்துங்க. முடிஞ்சா வேலையில கூட லீவை போடுங்க. எல்லாம் போட்டு கூடுமான வரைக்கும் கர்த்தருடைய சந்நிதியில இருங்க, கர்த்தருடைய சன்னிதானத்துல இருங்க, கர்த்தரோடு இருங்க, கர்த்தருடைய வேதத்தோடு இருங்க, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். இது சொல்றது கிழவன் பேச்சு கிண்ணறத்துக்கு ஏறாதது போல இன்னைக்கு நிறைய பேருடைய காதுகள்ல ஏறல. ஆனா யார் இதுக்கு இசங்கி கர்த்தருக்கு இடம் கொடுத்து, வேலை முக்கியம் இல்ல, வருமானம் முக்கியம் இல்ல, ஊழிய முக்கியம் இல்ல, பிரயாணம் முக்கியம் இல்ல, கர்த்தருடைய சமூகம் தான் முக்கியம் யார் உட்கார போறீங்களோ அவங்கள கர்த்தர் தானியேலை போல மாற்ற போகிறார். இந்த ஆலோசனைகளை பொறுப்பாய் எடுக்காதவர்களை கர்த்தர் கிதியோனை போல மாற்ற போகிறார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். இந்த தேவனுடைய எக்கால சத்தத்தின் தொனி சத்தியமாய் 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 கீழே விழாது. நீங்கள் தானியேலா இருக்க போகிறீர்களா, கிதியோனா இருக்க போகிறீர்களா என்பதை இன்றைக்கே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மற்ற எல்லாவற்றை விட ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய சன்னிதானம் தான் முக்கியம், கர்த்தருடைய சமூகம் தான் முக்கியம். இந்த தேவனுடைய எச்சரிப்பின் எக்காலத்தின் சத்தம் உங்க காதுகளில் துணிப்பதாக, உங்களுடைய ஊனையும் கணுக்களையும் தேவன் வெவ்வேறாய் பிரிப்பாராக, உங்களை உணர்வுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. தேவ பயமும் தேவ கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. மனுஷனுக்கு பிரியமாய் அல்லாமல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேவச்சலமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே.
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வசதியா இருந்த காலங்கள் உண்மைதான் ஆண்டவரே. ஓ, உக்ரானக்குழு இல்லாமல் இருந்த நாட்கள் உண்மைதான் ஆண்டவரே. ஓ, எந்த காரியத்திலும் தலையிடாமல் ஓ ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கை மட்டும் போதும் என்று இருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் கிதியோனை போல தோட்டத்தை இழக்கிறவர்களாய், கிதியோனை போல உறவின் 70 பேரை இழக்கிறவர்களாய், கிதியோனை போல பிள்ளைகளை இழக்கிறவர்களாய், கிதியோனை போல சுத்திரம் ஏபோத்தை இழக்கிறவர்களாய், கிதியோனை போல எல்லாவற்றையும் இழக்கிறவர்களாய் எங்கள் ஜீவியம் இருக்க கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இது வெறும் ஸ்தோத்தரிக்கிற நேரம் அல்ல, இது தேவனிடத்தில் கதறுகிற நேரம், ஆண்டவரிடத்தில் கதறுகிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே நல்லது, நல்லது, 3ஆம் அதிபதி உயர்த்துறீங்க நல்லது, எந்த விதமான மொழியையும் படிக்க வைக்கிறீங்க நல்லது, கர்த்தர் நல்லவே. ஆனாலும் ஆண்டவரே, நான் தானியேலை போல உண்மைதான் விரும்புகிறேன், உங்களுடைய சமூகத்தை தான் விரும்புகிறேன், உங்களுடைய சன்னிதானத்தை தான் விரும்புகிறேன். அந்த ஒரு சிந்தை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த ஒரு எண்ணம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எனக்கு எவ்வளவு பதவி உயர்வு கிடைத்தாலும், எவ்வளவு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும், யார் யார் என்னை மரியாதையோடு அந்தஸ்தோடு அழைத்தாலும், அது எல்லாவற்றை விட நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துல இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய பொற்பாதத்தை முத்தம் செய்ய விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய சமூகத்துல விழுந்து கிடக்க பார்க்கிறேன் ஐயா. ஓ, முகம் குப்புற விழுந்து கிடக்க பார்க்கிறேன். ஓ, கண்ணீரோடும் அழுகையோடும் விழுந்து கிடக்க பார்க்கிறேன். நான் ஓடின ஓட்டங்கள் போதும் ஆண்டவரே. ஓ, எடுத்த முயற்சிகள் போதும் ஆண்டவரே. ஓ, இனி எல்லாவற்றையும் நீர் செய்யும். நான் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நிக்கிறேன் ஐயா. ஒரு நாள் நீர் சொல்ல வேண்டும், மகனே போதும், நீ போய் உன் வீதத்தில இளைப்பாறு என்று நீர் சொல்ல வேண்டுமே. அந்த ஒரு நல்ல சாட்சி எனக்கு வேண்டுமே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பெண்களா இருந்தாலும் கேளுங்க, ஆண்களா இருந்தாலும் கேளுங்க, விசுவாசிகளா இருந்தாலும் கேளுங்க, ஊழியக்காரர்களா இருந்தாலும் கேளுங்க. இதை விட ஒரு பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை. தங்கன மத்தியா அங்கட கெதினியா அங்கத்தின் மிச்சத்தினியா மெடிக்க திமிச்சத்தினியா இழிவிக்க திமிச்சத்தினி அந்த மிக்க துட்டிப்பராக்கிறதியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு தேவனுடைய அருமையான ஒரு மகிமையுடைய பிள்ளைகளை நிரப்ப, தேவனுடைய அற்புதமான ஒரு உன்னதத்தின் மகிமையுடைய பிள்ளைகளை நிரப்பட்டுங்கிறார். ஒரு நல்ல உடன்படிக்கையின் மனசாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவீராக, நல்ல உடன்படிக்கையின் மனசாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. இருதயத்தில் சூடுண்ட பிரியராய் அல்ல, தனக்கு தானே பூர்த்தியாக்குகிறவர்களாய் அல்ல. ஐயோ, நான் நிர்விசாரமாய் இருக்கிறேனே என்பதை உணர செய்யும். ஐயோ, நான் கவலையற்றவளாய் இருக்கிறேன் என்பதை உணர செய்யும். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபிப்போம். இன்று முதல் ஒரு கர்த்தருடைய பட்டயம் பல இடத்துல உலாவ போகிறது. திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் ஒரு கர்த்தருடைய பட்டயம் பல இடத்தில் உலாவ போகிறது. அந்த பட்டயத்துக்கு 2 பக்கங்கள் உண்டு. அந்த பட்டயத்துக்கு
இரு பக்கங்கள் உண்டு. ஒரு பக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிற பக்கம், இன்னொரு பக்கம் தன்னுடைய கிருபையை ஒளிர பண்ணுகிற, தம்முடைய கிருபையை ஒளிர பண்ணுகிற, பிரகாசிப்பிக்கிற பக்கம். நீங்க அதை பார்ப்பீங்க, கண்டிப்பா பார்ப்பீங்க. சிலர் இந்த கர்த்தருடைய பட்டயத்துக்கு நியாய தீர்ப்புக்கு ஆளாவார்கள். இன்னும் சிலரோ இந்த பட்டயத்துக்கு, அந்த பட்டயத்தின் கிருபைக்கு பங்காளிகளாய் மாறி நன்மையை அனுபவிப்பார்கள். இதோ கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து புறப்படுகிற ஒரு பட்டயம் பல இடத்திலே உலாவ போகிறது. அது இன்றைக்கு இப்பொழுதே கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இதோ புறப்பட்டு விட்டது. அதற்கு உரை போடுகிறவன் ஒருவனாலும் கூடாது. அதற்கு தப்பி ஓடுவதற்கு ஒருவனாலும் கூடாது. அதற்கு மறைவான சுஸ்தி ஒன்றுமே இருக்காது. அது இருபுறமும் கண்களை உடைய ஒரு பட்டயமாயிருக்கிறது. இருபுறமும் கண்களை உடைய பட்டயமாயிருக்குது. பிதாவே, இந்த ராத்திரி வேலை இதோ இந்த இரவுக்கு ஜெபத்துக்கு வந்த, வராமல் போன, இன்றைக்கு கர்த்தருடைய எக்கால சத்தத்தை கேட்ட, இனிமேல் கேட்க போகிற எல்லாரையும் உடைய கையில் ஒப்பு கொடுங்க. கிதியோனை போல பெரும் கூட்டத்தோடு போய் சத்துருக்களை ஜெயிக்கிற ஜெயமாய் இருப்பதை விட, தானியேலை போல தனித்திருந்து கர்த்தரால் ஜெயமெடுக்கிற ஜீவியத்தை இவர்கள் அடையட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. ஜீசஸ் கர்த்தருடைய சந்நிதியில் இன்னைக்கு புறப்பட்டிருக்கிற இருபுறம் கண்களையுடைய அந்த பட்டயத்துக்காக தேவனுடைய சித்தம் நடக்கட்டும். ஜனங்களை உருவாக்கும் கர்த்தருக்காக முன் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.